என்னுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் என்ற புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிருபையின் மூலமாக கிடைத்த நன்மைகள் என்ன, அல்லது கிருபையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கிற தலைப்பில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். பொதுவாக கிருபை என்றால் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகிற தயவு என்று பொருள். தகுதியே இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகிற தயவுக்கு தான் கிருபை என்று பொருள். அப்போது இந்த கிருபையானது எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிமிஷத்தில் அவன் மேல் கிருபை நிச்சயம் உண்டாகியிருக்கும், அவனை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபையை அவன் தக்க வைத்துக் கொள்வதும், அந்த மனிதன் அதை பரிபூர்ணப்படுத்துவதும் அவன் வளர்கிற ஆவிக்குரிய வாழ்வை பொறுத்து தான் அமையும். அப்போது தேவனிடத்தில் கிருபையை பெற்ற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பார்த்திங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் காரியங்களை பார்த்திங்க அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்னென்ன பலன்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் வருங்கிறத எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதான் நீ செய்தியில் தலைவர் சொன்னால், கிருபையின் மூலமாய் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன, இல்லை கிருபையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்கிறதுல நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு மனுஷிக்கோ தேவனுடைய அந்த தயவுகாகிய கிருபை அவன் மேலே கிடைச்சதுன்னா அதனுடைய பலன் மகிமையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆதாரமாக உள்ள வசனங்கள் என்னென்னா, யாத்திராகமம் 33:17 பாருங்கள். அதில் ஒரு வசனம் அழகாக இருக்குது. என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதை யார் எடுத்துக்காட்ட பார்க்கணும்னா, மோசையை பார்க்கலாம். இந்த மோசையை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அப்போது பூமியில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அந்த தயவு யார் மேலே கிடைச்சிருக்குன்னா, மோசைக்கு கிடைத்தது. அப்போ கிடைத்ததுனால அவனுக்கு என்ன பலன் அப்படின்னா, அதில் அழகாக சொல்லுதாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவரால் அறியப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுவாங்க, யோவான்ல, நான் என்னுடையவர்களை அறிந்திருந்தும் என்னுடையவரால் அறியப்பட்டும் இருக்கிறேன்றாரு. அப்போது என்னை பற்றி அவர் அறிஞ்சு வச்சுக்கிறான்னு அர்த்தம். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அவரை தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறது எல்லாரும் சொல்லலாம், அது வேற, ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ஆனால் இறுதி நாளில் இவன் எனக்கு தெரியும், இவன் என் மகன், நான் அழைத்து அறிந்திருக்கிறேன், அவரால் அறியப்பட்டிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு காரியம்தான் பலனாக காணப்படுகிறது. அப்போ கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்ததா என்று சொன்னால், தேவனால் அவன் அறியப்பட்டிருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவரை அறிந்துக்கிறோம் அப்படிங்கிறது வேற, அவர் நம்மளை அறிந்திருக்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன், அவரால் அறியப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வேற. மோசைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எகிப்து நாட்டில் இருந்து கானான் நாட்டை நோக்கி என்ன செய்கிறாரு, ஜனங்களை வழிநடத்திட்டு போகிறாரு. தேவனுடைய கிருபை அவங்க என்ன செய்யுது, மோசைக்கு உண்டானது. அதனால் அவர் சொல்றார், உங்களை பார்க்கணும், உங்களை நான் தொழுது கொள்ள வேணும்னு சொல்லி அவன் பேசி கேட்குறான். அப்போது என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை குறித்து இன்னொன்று சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேங்கார். அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேங்கார். அப்போது ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு, அவரால் நம்ம அறியப்படக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையை இறைச்சனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் அறியப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அவர் கடவுளாச்சே, அவர் எல்லாமே தெரியும் நம்ம சொல்லலாம், அது எல்லாமே தெரியும், அது உண்மைதான். ஆனால் அவரால் அறியப்பட்டிருக்கிற அந்த அனுபவங்கள் வேற. இவன் என்னுடைய மகன், நான் தான் அழைச்சிருக்கிறேன், இவன் என்னுடைய பிள்ளை, யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த அனுபவம் அது வேற. அப்போது கிருபை கிடைத்தபடியினால் அவன் பெற்றுக்கொண்ட பலன் என்னவென்று சொன்னால், அவரால் அறியப்பட்டவனாக இருந்தான், தேவனால் அறியப்பட்ட மனிதன் என்ற நிலையை பெற்றான். அப்போது நாமும் என்ன செய்யணும், அந்த நிலையை அடையணும்னா அந்த கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ச்சி இருக்கிற என்ன கொண்டு போகணும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அவன் என்ன செய்தான், நெருக்கமான ஒரு சந்திப்பை பெறவும் முடிஞ்சது.
வேற யாருக்கு அந்த பாக்கியம் கொடுப்பன கிடைக்கல. எல்லாரும் தள்ளி நில்லுங்க, கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா இவனை மட்டும் நீ பக்கத்துல வரலாம் அப்படின்னு நெருக்கமா சொல்றாரு. அப்ப அந்த கிருபை அதிகமா இருக்கும்போது கர்த்தர்கிட்ட நெருக்கத்தை என்ன செய்யும், உண்டாக்கிடும். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் நெருக்கமே இல்லை அப்படின்னா கிருபை குறைஞ்சு போச்சு. அந்த கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவனுடைய நெருக்கமும் உண்டாகும், அவர்கள் அறியப்பட்டுக்கிற அனுபவமும் உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் கிருபையில அதிகமாக பலப்பட வேண்டும், கிருபையில வளர வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நோவாங்கிற ஒரு மனிதனை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிப்பார். அப்போ அந்த கிருபை கிடைக்கப்பட்ட அந்த நோவா வாழ்க்கையில் என்ன பலன் அடைஞ்சாருன்னா, அவர் குடும்பத்தோடு பாதுகாக்கப்பட்டார். ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து அவர் வேறு பிடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார். அப்போ இந்த கடைசி நாளில் அழியக்கூடிய இந்த உலகம் போயிட்டு இருக்குது, அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நாமும் குடும்பத்தோட நம்ம எல்லாருடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களில் கிருபை அதிகமாக பெற்றவங்களாக இருக்கணும். ஆண்டவர் முன்கூட்டி வெளிப்படுத்துகிற ஒரு அழிவு வரப்போகிறது, குடும்பத்தை நினைச்சி காத்துக்கொள், இப்படிலாம் பண்ணு, இந்த மரத்தை நினைச்சி குப்பைய மரத்தை ஏற்படுத்து, அதில் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி அவர் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். இப்போ தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களில் கிருபையை அதிகமாக என்ன செய்யணும், கிடைக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நோவா என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டபடியினால் அவர் என்ன செய்தார்னா, தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள உத்தமமான நீதிமனாக செயல்பட்டார். அப்போ நாமளும் எத்தனை ஜனங்கள் பாவத்துக்கு மேலே பாவம் பண்ண இருந்தாலும் கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தா அந்த கிருபையை என்ன செய்கிறோம், நம்மளை சூழ்ந்து கொண்டு உத்தமத்துக்குள்ள நீதிக்குள்ளே நடத்திடும். அப்போ அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கிருபையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன தலைப்பில் பார்த்தோம். ஒன்று, அவரால் அறியப்பட்டிருக்கிற அனுபவமும் கிடைக்கும், நெருக்கமும் அவருக்குள்ள நமக்குள்ள ஐக்கியத்தில் உண்டாகும் பார்த்தோம். மோசையை பார்த்தோம். இரண்டாவது நோவா பார்க்குறோம், என்னென்னா காக்கப்படுதல், பாதுகாப்பு உண்டாகுது. அது மாத்திரமல்ல, நீதிக்குள்ளாக உத்தமத்துக்குள்ள அந்த கிருபை கொண்டு போகும். முன்கூட்டியே திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ நமக்கு முன்கூட்டியே தேவ திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு உண்டாகணும் அப்படின்னா நமக்கும் தேவனுடைய திட்டங்களும் நடத்தணும் தெளிவை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால், உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபையில் அதிகமாக பெருக வேண்டும் என்று அது என்ன மனுஷனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய தயவாகி கிருபையில் அதிகமாய் என்ன செய்யணும், மனதை செலுத்தி ஆண்டோடைய கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கிருபையில் பலப்படுங்க. பலப்பட்டு நோவாவை போல பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும், திட்டங்களை பெற்றுக்கொள்ளவும், மோசை போல அவரால் அறியப்பட்டிருக்கிற நிலையை அடையவும், நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.